கிளீன் ஸ்ரீலங்கா, சுத்தமான இலங்கை என்ற பெயரில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே ஜனவரி 1ஆம் தேதி இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை இலங்கைக்குள்ள நடைமுறைப்படுத்திருக்கிறார். இதுதான் இப்போ இலங்கைக்குள்ள பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக மாறி இருக்குது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்ற பேரை கேட்கும்போது எங்களுக்கு டக்கண்டு மைண்டுக்கு வர விஷயம் என்னென்னு சொன்னால், நாட்டை சுத்தமாக வச்சுருக்கணும், எந்த விதமான ஒரு குப்பையும் இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்கணும்ன்ற மாதிரி தான் இந்த பேரை பார்க்கும்போது இருக்குது. ஆனால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு பின்னால் நிறைய விடயங்கள் ஒவ்வொன்றா இப்போ நடைமுறைப்படுத்தப்பட ஆரம்பிச்சிருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களத்தால் டிராஃபிக் ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்குது. இலங்கைக்குள்ள மக்களே நேரடியாக வீதிகளில் நடக்கக்கூடிய வீதி விதிமுறை மீறல்களை நேரடியாக போலீஸாருக்கு தெரியப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில விடயங்கள் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் என்ன, அதே மாதிரி அந்த இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களத்தால் லான்ச் பண்ணப்பட்டிருக்கிற அந்த டிராஃபிக் ஆப் அது எப்படி இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துன்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன விஷயம் மட்டும் டீட்டெயில்டாக முதலேருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அதுக்கு முதல் என்னோட வீடியோஸ் யாராவது புதுசாக பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய தொடர்ச்சியான இன்ஃபர்மேட்டிவ் அப்டேட்ஸ், அதே மாதிரி நியூஸ் அனாலிசிஸ் அப்டேட்ஸ் நீங்கள் உடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. முதலாவது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம்னு சொன்னால் என்னென்னதை பார்ப்போம். உங்களோட கையில் இருக்கிற ஃபோனில் நீங்கள் கூகுளில் போய் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால், இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்காக ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ள நாங்கள் உள்ள போனோம்னு சொன்னா, அங்க முதலாவதா இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, பியூட்டிஃபுல் ஐலாண்ட் ஸ்மைலிங் பீப்புள், அழகான நாடு புன்னகைக்கும் மக்கள் என்ற ஒரு துணைப்பொருளை அந்த வெப்சைட் ஆரம்பிக்குது. அப்படியே நாங்கள் கீழே பார்த்தோம்னு சொன்னால், எங்களோட நாட்டை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரியான புகைப்படங்கள், எங்களோட நாட்டுக்கே தனித்துவமான அந்த புகைப்படங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு கீழே பார்த்தோம்னு சொன்னால், இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய நோக்கமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அது நான் தமிழில் சொல்கிறேன். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தூய்மையான பௌதிக சூழலையும் நெறிமுறை கோட்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நாடு தழுவிய தார்மீக அர்ப்பணிப்பையும் நோக்கமாக கொண்டுள்ளது. நிலைபெறான தன்மையின் 3 தூண்களான பொருளாதாரம், சமூகம் மற்றும் ஆளுகை ஆகியவற்றை மேம்படுத்துதல், அவை குறிப்பிட்ட அக்கறைதாரர் இலக்குகள், செயல்கள், கால வரையறைகள் மற்றும் விளைவுகளுடன் இந்த மூலோபாய திட்டத்தின் பரந்த நோக்கங்களை அடைவதற்கான கட்டமைப்பாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதாவது இதுக்குள்ள பிரதானமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், பொருளாதாரம், சமூகம் மற்றும் ஆளுகை, இந்த 3 விஷயங்களும் தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய பிரதானமான ஒரு நோக்கமாக சொல்லப்படுது. தனியாக நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களோ இல்லாட்டி சமூகமோ இல்லாட்டி அரசியலோ என்று மட்டும் இல்லாமல் சகல ரீதியாகவும் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு எல்லா இடத்துலையுமே தூய்மையான விடயங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் நாட்டை திரும்பவும் மேலே கொண்டு போக முடியும்ன்ற மாதிரி தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த திட்டத்தினுடைய மிஷனாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், செயற்பணியாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கையை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு சமூக நெறிமுறை மற்றும் சுற்றாடல் துறைகளில் நாடு தழுவிய முயற்சிகளை ஒருங்கிணைத்தல், ஒத்துழைத்தல் மற்றும் மாற்றுதல். ஸோ இதுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோக்கமாக சொல்லப்படுகிறது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாதாரணமாக நாங்கள் ரோட்டில் இருக்க குப்பையை மட்டும் துப்புரவு பண்ணி நாட்டை சுத்தமாக வச்சுருப்போம்ன்ற நோக்கமாக கொண்டது இல்லாமல், எல்லா இடங்களையுமே ஊழலாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏனைய வீதி போக்குவரத்து ஒழுங்குமுறைகளாக இருந்தாலும் சரி, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே அனைத்து விதமான இடங்கள்லையும் எல்லாருமா ஒன்றிணைந்து சரியான முறையில் செயற்பட்டு நாட்டை கட்டியெழுப்புறது தான் இந்த திட்டத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கமாக சொல்லப்படுது. ஸோ அப்படியே நாங்கள் கீழே பார்த்தோம்னு சொன்னால், இப்போ வரைக்கும் இந்த திட்டத்தில் மொத்தம் 3040 பேர் இணைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி யாரும் அதில் இணைஞ்சு கொள்ளலாம்ன்ற மாதிரி சொல்லப்படுது. நீங்கள் உள்ள வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னாலே அங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் இந்த திட்டத்தில் இணையணும்னு சொன்னால், சில பொது அமைப்புகள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஆக்கள் இந்த திட்டத்தில் நீங்கள் இணையணும்னு சொன்னால், நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் இணைஞ்சு கொள்ள முடியும். ஓகே, அப்படியே கீழே பார்த்தோம்னு சொன்னால், இப்போ வரைக்கும் வி ஹெல்ப் எத்தனை பேருக்கு உதவிகள் நடந்திருக்குன்னு சொன்னால் 0 தான். இது வரைக்குமே எதுவுமே நடக்கப்படலை. அதே மாதிரி முடிக்கப்பட்ட வேலை திட்டங்களும் 0 தான் இருக்குது. ஆனால் ஃபண்ட் ரைஸ் பண்ணப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட 13,44,422. அது ரூபாவா இல்லாட்டி ஃபண்ட் ரைஸ் பண்ண நபர்களினுடைய எண்ணிக்கையானது அங்கே சரியாக குறிப்பிடலை. நான் நினைக்கிறேன் காசாக தான் இருக்க மட்டும் சொல்லி ஸ்ரீலங்கன் ருப்பீஸில், ஏன்னா அந்த அது ஐக்கானில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, ருப்பீஸ்ன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதனால்
கட்டாயமாக இது ரூபாவாக இருக்கும். 13 லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்து இப்போ வரைக்குமே பணம் வந்து அந்த திட்டத்துக்காக வந்து வழங்கப்பட்டிருக்கிற மாதிரி அங்கே நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த திட்டம் வந்து 1ஆம் தேதி லான்ச் பண்ணப்படும் போது, இந்த ஜனவரி இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது லான்ச் பண்ணப்படும் போது அங்கே வந்து பெரிய அளவில் இந்த திட்டம் பேசப்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான குமார் சங்ககார, மஹில ஜெயவர்தன இவர்கள் 2 பேருமே அந்த திட்டத்தில், அந்த ஜனாதிபதியால் அந்த திட்டம் லான்ச் பண்ணப்படும் போது அந்த கூட்டத்துக்கு வந்து அங்கே போயிருந்தார்கள். ஸோ இவர்கள் வந்து சாதாரணமாக இலங்கைக்குள்ள எந்த விதமான அரசியல் கூட்டத்திலையுமே பங்கு பெற்றாத இலங்கையினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள். ஸோ இவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றது தான் பெரிய அளவில் இந்த திட்டம் இன்னும் வெளிப்படையாக பேசப்பட்டதுக்கான ஒரு பிரதானமான காரணம். என்ன சொன்னால், இவர்கள் 2 பேர்லையுமே பெரிய அளவிலான மதிப்பானது வந்து இலங்கையில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. சாதாரணமான சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இவர்கள் மேலே, குமார் சங்ககார அவர்கள் மேலே வந்து பெரிய அளவிலான மதிப்பு வந்து இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இந்த திட்டத்தில் பங்கு பெற்றி அதேமாதிரி ஜனாதிபதிக்கும் கடைசியாக அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அவரோட வாழ்த்து சொல்லி அவரோட கதைச்சன்றது வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படுது. ஸோ இதுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பாக வெளிப்படையாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற விஷயங்கள். ஓகே, அடுத்ததாக வந்து இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களத்தால் 1ஆம் தேதியே இ-டிராஃபிக் ஆப்னு சொல்லி ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணப்படுது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக அந்த திட்டத்தின் கீழேன்னு சொல்லி தான் அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழே வீதி போக்குவரத்து விதிமுறை மீறல்களை மீறக்கூடிய நபர்கள் மேலே நேரடியாக பொதுமக்களே அவர்களை ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுத்து போலீஸாருக்கு நேரடியாக இந்த ஆப் மூலமாக அனுப்ப முடியும்னு சொல்லி ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணப்படுது. இந்த ஆப்போட பேர் என்னென்னு சொன்னால் இ-டிராஃபிக் ஆப். ஆனால் நீங்கள் இப்போ போய் இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லாட்டி ஆப் ஸ்டோர்லேயோ சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஆப் வராது. ஏன்னு சொன்னால் அது ஏபிகே மட்டும்தான் லான்ச் பண்ணப்படுது. நீங்கள் ஏபிகே ஃபைலாக அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கு பிறகு தான் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் கூகுளில் போய் ஸ்ரீலங்கா போலீஸ்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னால் www.etrafficpolice.lk சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போகும்போதே அந்த வெப்சைட் வந்து இப்போ பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது, இப்போ தான் லான்ச் பண்ணப்படுது. ஸோ சில வேளை எரர்ஸ் வரும்ன்றது வந்து முன்னாலேயே எங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது, இங்கே வந்து ஏபிகே வெர்ஷன் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் ஆண்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணலாம். மெட்டாக்கள் வந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கிற மாதிரி வந்து அங்கே ஏற்கனவே சொல்லப்படுது. ஸோ அதை வந்து நான் ஆண்ட்ராய்டில் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த ஏபிகே ஃபைலை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னு சொன்னால் அந்த ஃபைலை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், அப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னு சொன்னால் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே பார்த்தோம்னு சொன்னால் சைன் அப் இருக்குது தானே, சைன் அப் பண்ணலாம், இல்லாட்டி கூகுளால் வந்து சைன்இன் பண்ணலாம். ஸோ நீங்கள் சைன் அப்பை கொடுத்து உள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு திரும்பவும் முதல்ல இருந்து அந்த இன்டர்ஃபேஸுக்கு வந்து முன்னால் வரும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட இமெயிலையும் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு பக்கம் கேமரா ஐக்கன் இருக்கும், இன்னொரு பக்கம் வீடியோ ஐக்கன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களால் ஃபோட்டோவும் எடுக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு முதல் அதை கிளிக் பண்ணுறதுக்கு முதல் உங்களோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 கோடுகள் இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஹோம் சப்மிஷன்ஸ் லிஸ்ட், நீங்கள் ஏற்கனவே சப்மிட் பண்ணப்பட்ட உங்களோட ஃபோட்டோஸோ வீடியோஸ் வந்து அங்கே சர்வ் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி மை ப்ரொஃபைல் இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்குள்ள வந்து லாக் அவுட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், இதில் வந்து எப்படி சப்மிட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்காக நான் ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லி அந்த ஃபோட்டோ ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ ஷூட் பண்ணதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது அந்த நிகழ்வு பற்றின உங்களுடைய அதுக்கான ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது தானே, இது எந்த இடத்துல நடந்தது, இல்லாட்டி எந்த இடத்துல இந்த வயலன்ஸ் வந்து மீறப்படுது என்ற மாதிரியான உங்களுடைய அந்த தெளிவுபடுத்தல விளக்கத்தை வந்து நீங்கள் அங்கே வந்து டைப் பண்ணணும். அதே கீழே வந்து கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளேயும் வந்து நீங்கள் தேவையான தகவல்களை கொடுத்துட்டு கீழே வந்து லொக்கேஷன் இருக்கும். அதே மாதிரி கொடுத்ததுக்கு பிறகு ஒரு பக்கம் அப்லோட் ஒன்று இருக்கும், இன்னொரு பக்கம் சேவ் ஒன்று இருக்கும். நீங்கள் அப்லோடை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும், வீடியோவோ ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகும். ஆனால் நான் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணி பார்த்தேன், அப்லோடிங்கிறது தான் வருதே தவிர அப்லோட் ஆன பாடில்லை. எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணேன். இதில் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டு எனக்கு இல்லை, நான் வந்து ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங்னு சொல்லி தான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அப்லோட் ஆனால் தான் ஏதாவது ரிப்ளை வந்தால் வந்து உடனே ரிப்ளை பண்ண முடியும். நான் ஒரு வியூவர்ஸுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் இதை வந்து டெஸ்ட் பண்ணேன்னு சொல்லி அது அப்லோட் ஆச்சா இல்லையான்னு சொல்லி இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ண வந்துட்டேன். இனிமேல் தான் போய் பார்க்கணும். என்ன சொன்னால் ஏதாவது ரிப்ளை வந்தால் வந்து அப்போ தான் நான் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து நான் அதில் அந்த ஃபோட்டோவை ஒரு விபத்தை தான் நாங்கள் எடுத்து போடணும், விபத்தோ இல்லாட்டி ஒரு விதிமுறை மீறலோ தான் நாங்கள் வந்து எடுத்து போடணும். ஆனால் மென்ஷன் பண்ணியிருக்கபடியே பிரச்சனை இல்லை, ஆனாலும் உள்ளுக்குள்ளே லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் 10 நிமிஷம் வந்து அது அப்லோட் ஆகவே இல்லை. ஃபாஸ்ட்டாக வந்து போக வேண்டியது வந்து இன்னுமே அது அப்லோட் ஆகலை.
சிலவில் வந்து ஒரு சில என்ன சொன்னால் அதில் ஏற்கனவே நான் சொன்னேன் தானே பீட்டா வெர்ஷன் தான் இது. ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முதல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எரர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக லான்ச் பண்ணக்கூடிய விஷயம் தான் பீட்டா வெர்ஷன். ஸோ அதுதான் இப்போ லான்ச் பண்ணப்படுகிறது. சிலவில் அதுக்கான ஒரு சிக்கலாகவும் கூட அது இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த அப் லான்ச் பண்ணப்பட்டது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஜோதிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு பஸ்ஸுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறீங்க. பஸ்ஸுக்குள்ளே வந்து ஒரு 60-70 பேர் பஸ்ஸுக்குள்ளே பயணம் செஞ்சு கொண்டிருப்பார்கள். அந்த டிரைவர் வேகமாக அந்த கட்டுப்பாட்டை மீறி வந்து வேகமாக போய் கொண்டிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் சொல்கிறதால அவரை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி எல்லாரும் சொன்னால் கூட அந்த டிரைவரும் கூட சிலவில் கேட்காம கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் அந்த வீடியோவை ஷூட் பண்ணி உடனடியாக நீங்கள் எமர்ஜென்சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இப்படி இந்த பஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போய் கொண்டு சொன்னால் கூட கட்டாயமாக அதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். இனிமேல் வரக்கூடிய நியூஸை பார்த்தா தான் நடவடிக்கை எடுக்கப்படுதான்றதை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் உண்மையிலேயே அவ்வளோ பேருடைய உயிரை வந்து காப்பாற்றலாம். அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற உயிரன்றதை விட ரோட்டில் க்ராஸ் பண்ணக்கூடிய உயிர் வந்து எத்தனை போய் கொண்டு இருக்குது. எத்தனை பேருந்துகளால் ஏற்படக்கூடிய விபத்துகள் போகக்கூடிய உயிர்கள்ன்றது வந்து எக்கச்சக்கம். நிறைய விபத்துகள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு குடும்பமே வந்து இன்றைக்கு சீர்குலைஞ்சிருக்குது. ஒரு டிப்பர் வாகனம் கிறிஸ்மஸ் தினத்தில் வந்து மோதினதால். ஸோ அப்படி வந்து எத்தனை விபத்துகள், எத்தனை குடும்பங்களினுடைய வாழ்க்கை வந்து இந்த விபத்துகளால் சீரழிஞ்சிருக்கின்றபடியாக இந்த அப் வந்து உண்மையிலே நல்லது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி போலீஸாரும் அந்த வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை வச்சுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பார்களாக இருந்தால் உண்மையிலேயே பாராட்டக்கூடியதான். ஸோ அந்த வீடியோவை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னாலும் அது அப்லோட் ஆகுதில்லை, என்ன பிரச்சனை தெரியல. அப்படியே அப்லோட் ஆகி இருந்தாலும் விகே கரிகாலனின் ஒஃபிஷியல்ன்ற எந்த மெயிலிருந்து தான் வந்திருக்கும். தயவு செய்து ஆக்ஷன் எடுத்துடாதீங்க. அது ஜஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சென்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷாப் பண்ணிக்கணும் நினைச்ச ஒரு விஷயம். உண்மையிலேயே இந்த திட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்படுமா இருந்தால் க்ளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா அவர்களினுடைய அந்த திட்டம் வெற்றிகரமானதாக அமையும். அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்து செயற்படுறதுக்கு வந்து நாங்கள் 100% தயாராக இருக்கிறோம். அரசாங்கமும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களும் அரசாங்க வேலையாட்களும் முக்கியமாக வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவர்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி செயற்பட்டார்கள்னு சொன்னால் க்ளீன் ஸ்ரீலங்கா வந்து நாங்கள் நினச்ச மாதிரியே சிங்கப்பூரா இலங்கையை வந்து மாற்றலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்கின்றத. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வந்து நீங்கள் தாராளமாக கிளியராக கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ யாருமே நான் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கணும் சொல்லலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.